நண்பர்களே வணக்கம். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வளாகம் கம்பீர காட்சி. அதிகாரிகள், உயர்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் எல்லா வசதி வாய்ப்புகள். ஆனால் காத்திருக்கிற அப்பாவிகளாக, காரில் பறக்கிற அதிகாரிகள் மட்டத்திலே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். சரியான நேரத்தில் கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்ட மக்கள் விசாரணைக்காக ஆஜர்படுத்த முடியவில்லை. காலங்காலமாக அப்பாவிகள் காத்து கொண்டிருப்பதும், அதிகாரிகள் காரிலே பறந்து கொண்டிருப்பதும் தான் இயல்பாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதே நிலைமைதான். இன்றைக்கும் சாமானியர்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக தீர்வு செய்யப்பட்டால் இவ்வாறாக காத்து கிடக்கிற நிலைமை என்பது இருக்காது. அப்பாவி மக்களும் சாமானியர்களும் காத்து கிடப்பதும், அதிகார வர்க்கங்களும் அரசியல்வாதிகளும் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்திப்பது இன்றைக்கு நேற்றல்ல, இன்றைக்கும் அது புரியாத புதிராகவே இருக்கிறது. இன்றைக்கு அடித்தட்டு மக்களினுடைய, சாமானியர்களுடைய அந்த நாடி துடுப்பை உணர்ந்து அதிகாரிகளும் ஆளும் வர்க்கமும் செயல்படுகிறார்களோ அன்றைக்கு தான் இந்த மக்களிலே சமத்துவமான ஒரு ஆட்சி இருப்பதாக நாம் உணர முடியும். அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் முன் வந்து சாமானிய மக்கள் காத்து கிடப்பதை தவிர்த்து, சாமானிய மக்களின் கோரிக்கைகள் பெரும்பாலும் நீண்ட காலமாக கிடப்பில் இருப்பதையும் தவிர்த்து உடனுக்குடன் தீர்வு வழங்குகிற ஒரு நிலைமையை கொண்டு வருகிற முயற்சியை ஏற்படுத்துகிற பொழுது காத்து கிடக்கிற அப்பாவிகள் நிலைமை மாறும். அந்த வகையை அனைவரும் கொண்டு வந்தால் மக்கள் மத்தியிலே பெரும் மகிழ்ச்சி இருக்கும் என்பதைத்தான் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.